ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம லேயர் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 3 மீட்டர் அளவு இருக்கிற காட்டன் நைட்டி ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதில் தான் நம்ம குர்த்தி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணிடலாம். இப்போ துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய அந்த டாப்பில் ஃபோல்டிங் சைட்லேருந்து 2.5 இன்ச்சஸ் நெக் வைத்தோம், 3 இன்ச்சஸ் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் அளவுக்கு ஆம்கோலினுடைய ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைன் போட்டுக்கிறேன். அடுத்து டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி எனக்கு 8 இன்ச்சஸ் வருது. அது கூட சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வெஸ்ட்னுடைய ரவுண்ட் 7.5 இன்ச்சஸும் சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் ஷேப் வரைஞ்சாச்சு. அடுத்து கழுத்தினுடைய உயரம், நெக்கினுடைய ஹைட்டை 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நெக்லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ஒரு பக்க துணியை, அதாவது பேக் சைடு இருக்கிற அந்த துணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதனுடைய ஃப்ரண்ட்டில் ஆம்கோலினுடைய உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக வரைஞ்சி விட்டுட்டு அதை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இதில் கீழே இந்த 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப் கொடுத்து அதையும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்லைன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது ஸ்லீவ். இதுக்காக துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்குது. ஸ்லீவ்னுடைய ஹைட்டு 12 இன்ச்சஸும் வித் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி 6.5 இன்ச்சஸ் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சீமிங்க்கும் சேர்த்து தான். ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்லீவை கட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன், ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ் வித்தும், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சஸ் வித்தும், தேர்ட் லேயர் 65 இன்ச்சஸ் வித்தும் எடுத்திருக்கேன். இதனுடைய ஹைட்டு 11.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஒரு லேயருக்கும் 11.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். 3 லேயர் நான் இதில் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் 3. ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கேதரிங்ஸ் ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு மிஷினில் தையலை பெருசு பண்ணி வச்சுக்கணும். 4 or 5ல் வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பாபின்லேருந்து வர நூல் இருக்கு இல்லையா, அது இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இழுக்க வரும். அது இழுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கேதரிங்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா லேயர்ஸையும் கேதரிங்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேதரிங்ஸ் கிடைக்கும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேதரிங்ஸை பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லேயர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 3 லேயர்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கேதரிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த போர்ஷனோட பாட்டம் இருக்கு இல்லையா, அதில் அடுத்த போர்ஷனுடைய அந்த கேதரிங்கை வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லேயருடைய பாட்டம் இருக்குது இல்லையா, அந்த பாட்டமையும் செகண்ட் லேயருடைய அந்த டாப் போர்ஷனில் நம்ம கேதரிங் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டு வரணும். இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது நீங்கள் அந்த கேதரிங்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 3 லேயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் இப்போது 3 லேயர்ஸையும் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 லேயர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதனுடைய டாப் போர்ஷன் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ரோப்
செய்து வச்சுருக்கேன். இந்த ரோப்பை வந்து அந்த வீல அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கிறேன். 2 சைடும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் கேன்வாஷ் வைக்கல, நார்மலாக ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சு இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸ் நொடி நல்ல பக்கமும் டாப் நொடி நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த டாப் நொடிய ரிவைஸ் சைடில் அப்படியே அந்த துணியோட திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெக்லைன் தெரியும், அதுலேயே உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் போட்டுட்டு வரலாம். அந்த நெக்லைனுடைய அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தைச்சி விட்டுட்டே வாங்க. அந்த கார்னரில் ஊசி குத்திட்டு துணியை திருப்பி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு இந்த நல்ல பக்கமாக இருக்கிற அந்த துணியை உள் பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நீங்கள் வெஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு உங்கள்கிட்ட துணி எவ்வளோ அகலமான துணியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் லேயருக்கு, அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னொரு மடங்கு செகண்ட் லேயருக்கு, அதிலிருந்து இன்னொரு மடங்கு சேர்த்து நீங்கள் தேர்ட் லேயருக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கேதரிங் பண்ணுறதுனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்கணும்னு இல்லை, நமக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேதரிங்ஸ் வைக்க முடியும். நிறைய அகலமாக துணி எடுத்திங்கன்னா நெருக்கமாக கேதரிங்ஸ் வைக்கலாம். இல்லை துணி அளவாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் பேக் சைடு நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷோல்டர் லைன் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் போட்டுக்கோங்க, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் பொழுதும் 2 தையல் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும். லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும். இல்லை அப்படின்னா ரெடிமேடெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தடவை வியர் பண்ணும் பொழுதே அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி 2 தையல் போடும்போது நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் ரெடி பண்ணணும் நம்ம. அதுக்காக இந்த ஸ்லீவ்னுடைய இந்த பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவ்லையும் அதனுடைய பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ்னுடைய அந்த மிட் பாயிண்ட்டும் ஷோல்டர்னுடைய அந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ரஃபிள்ஸ் எல்லாம் வந்து அதாவது கேதரிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயர் ஸ்கர்ட்டை அதை இந்த டாப் போர்ஷனோடு ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேதரிங்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாப் போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கேதரிங்ஸை எடுத்து விட்டு பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நம்ம ப்ளீட்ஸ் வச்சோன்னா கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இந்த கேதரிங் பண்ணுறனால. ஓகே, இதுலேயும் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது தான். இப்போது ஸ்லீவ்லேருந்து நம்ம சீமிங்க்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பாட்டம் வரைக்கும் தையல் போட்டுகிட்டே வரலாம். இங்கே ஒரு அந்த லேயரும் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, க்ராஸாக தெரியும். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அடுத்து ஃபைனலாக இந்த பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு நைட்டி ஃபேப்ரிக்கில் வெறும் 175 ருபீஸ் 3 மீட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஃபேப்ரிக்கு. அதில் நம்ம இப்போது இது ரெடிமேடில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் எப்படியும் 500 600 அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து காட்டன் மெட்டீரியல் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரௌடாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக நீங்களும் இதை டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.